ஹாய்டா அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹர்ஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹர்ஷு. என்னக்கா நடுராத்திரி வீடியோ போட்டிருக்கேன்னா, சாரிடா. நான் வீடியோ போடும்போது அது நடுராத்திரி கிடையாது, ஆனால் அது லோட் ஆகி போகும்போது நடுராத்திரியில் போயிடுச்சு. ஐ ஆம் ஸோ 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 சாரி. அண்ட் எஃப்எஃப் கேட்குறது ஓகே தான். ஒரு 4 வியூஸாவது வருது. அந்த 4 பேர் கூட ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் 4 பேர் தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. பண்ணலாமே ஏன் அப்படின்னு. சாரிடா. எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறானா எங்களை நீங்கள் பார்த்தது கிடையாது, உங்களை நாங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது தான் நம்மளுக்குன்னு இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாமே. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கமெண்ட் ஒரு எஃப்எஃப் சேனல் வச்சுருக்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்கள். அவங்களோட எஃப்எஃப்பில் கமெண்ட் வரலன்னா எல்லாேருக்கும் பைத்தியமே பிடிச்சிரும். ஆனால் என் எஃப்எஃப்பில் கமெண்ட்டே வராது. ஸோ நான் எப்படி ஒரு நிலமையில் உட்காந்துருப்பேன்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கடா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட மினி விட்ஸ், உங்களுக்கு அந்த சேனல் தெரியும், கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட 9K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்காங்க. அவங்க என்னோடய குருநாதர் மாதிரி. எனக்கு அவங்களோட எஃப்எஃப் சூப்பர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் யாரும் போய் அவங்கக்கிட்ட ஹர்ஷு எஃப்எஃப் அவங்களோட சிசிய பிள்ளையான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிடாதீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவங்க 9K அடித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் 1K 2K அக்கா தான் சாதனை படித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம சேனல் சார்பாக மினி விட்ஸுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம். அக்கா 9K என்னக்கா, நீங்கள் இன்னும் நிறைய அடித்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும், உங்கள் சேனல் ஓஹோன்னு போகணும், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளுக்கு என்ன தான் எல்லா சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு சொல்லி சொன்னாலும் அவங்களோட வீடியோலாம் நம்மளோட நல்லா இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம் அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படியாவது நம்மளும் அவங்கள மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டு கற்றுக்கலாம். போக போக நம்மளும் கற்றுக்கலாம்ல. நம்மளுக்கும் இது தானே ஆரம்பம். கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும்னு நம்பிக்கையோடு தான் இந்த ஒன் ஷாட்டை நான் தொடங்குறேன். அக்கா போன தடவையும் பிஎல் தான் ஒன் ஷாட் போட்டோம், இந்த தடவையும் பிஎல் ஒன் ஷாட்டே போடுறோம், ஏன்க்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறது, ராத்திரியில் நம்மலாம் 4 மணிக்கு என்ன பண்ணுவோம், தூங்குவோம். நான் ராத்திரி என்ன ஒன் ஷாட் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லாேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்டா. நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அங்கே லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என் லைஃப் கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த புத்தாண்டுக்கு அப்புறமாவது புதுமையாக புத்துணர்ச்சியாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஒன் ஷாட்ஸு அடிக்கடி இனிமேல் நிறைய ஒன் ஷாட் வரும். எஃப்எஃப் நான் எப்போ கண்டினியூ பண்ண போகிறேன்னு எனக்கு இன்னும் வரையும் தெரியல. ஒன் ஷாட் யோசித்து எஃப்எஃப் பக்கமே நான் இன்னும் போகலை. இன்னும் அதுக்கு நிறைய பார்ட்டு போட வேண்டியது இருக்குது. ரூட் ஐடால் இன்னசென்ட் செக்ரட்டரியில் என்னை செருப்பை கொண்டே அடிக்க போகிறாங்க. அப்போ தான் எனக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்று அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. எனக்கு இப்போ எதில் விட்டோன்னு கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. அதில் தான் நம்மளுக்கு ஏதோ வியூஸ் வந்திருக்கு, அதையும் நான் கெடுத்துட்டு உட்காந்துருப்பேன்னா நீ கெடுத்துட்டு உட்காந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரி ஓகேடா, நம்ம நிறையா பேசிட்டோம். நம்மன்னு சொல்ல முடியாது, நான் ஓவராக பேசுகிறேன். வீடியோ கட் பண்ணிவிட்டு எதுவும் போயிடாதீங்க. நம்ம ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடா. ஜேகேவும் தேவும் மாமா பையன் அத்தை பையன் அந்த மாதிரி தான். ஸோ ஜேகே தேவங்க நான் எப்படி முறை மாமன் அந்த மாதிரி தான். ஸோ ஜேகே
ஜேகேவோட குடும்பம் வந்து அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனோடனே அவங்க வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க ஜேகேக்கு தியாகுக்கும் எப்போவுமே சண்டை வரும். எப்போவுமே இந்த வில்லேஜுக்கு அடிக்கடி வருவாங்கள்ல. ஸோ அப்படி திருவிழா ஏதாவது விசேஷம்னு வரும்போது ஜேகேக்கு தியாகுக்கு சுத்தமாக ஆகாது. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். சொல்லப்போனால் ரொம்ப பெரிய எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஜேகேக்கு தியாகுனா சுத்தமாக பிடிக்காது. தியாகுக்கு ஜேகேனா சுத்தமாக ஆகாது. ஸோ அப்படி இருக்கச்ச கொஞ்ச நாள் அப்புறமேட்டு ஜேகேக்கு நிறையா ஒர்க், அவங்க அப்பாவுக்கும் நிறையா ஒர்க், அவங்க அம்மாவை யாரும் வந்து இங்கே ஊருக்கெலாம் கூட்டிகிட்டு வர்றதில்ல. ஸோ அப்படியே பல வருஷம் ஆயிடுச்சு அவங்க வந்து. ஸோ இப்போது ஜேகேக்கு வந்து கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அவன் யாரை கட்டினாலும் ஓனான்னு சொல்லவும் அவங்க அம்மா வந்து குலதெய்வம் கோவத்தில் தான் ஜேகேவை போட்டு பாடாப்படுத்துது போல். நம்ம போய் குலதெய்வத்தை சாந்தப்படுத்திட்டு வரலான்னு மொத்த குடும்பத்தையும் அள்ளி போட்டு அவங்க காரில் உட்காந்து அவங்களோட ஊருக்கே வந்திருப்பாங்க. ஜேகேக்கு தான் சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு அந்த ஊருக்கு வரவே பிடிக்கல. ஏன்னு அவனுக்கே தெரியல. தியாகுங்க பார்த்தாலும் பார்ப்போமா, பார்த்தா வெறுப்பாயிருவோமேன்ற மாதிரி அவன் கடுப்பில் தான் வந்துட்டுருக்கான். ஸோ இதோட அப்படியே நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மா தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜேகேவும் ரோடா அது குண்டு குழியமாக கிடக்கு, இதுக்கு ஒரு கிணறு இங்கே வேணால் வெட்டலாம், நல்லா பெரிய குழியாக இருக்குது அப்படின்னோடனே டேய் வாயை மூடிட்டு ஓட்டுறா அப்படின்னோடனேம்மா இதிலெல்லாம் இப்படி காரில் வரலாமா, இதெல்லாம் கட்ட வண்டி உருட்டுறதுக்கு தான் இந்த இடம்லாம் லாய்க்கு, காரில் வந்து பாரு கார் இப்போ பஞ்சர் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னோடனே பேசாமல் போடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவும் வந்து ஜேகே சும்மா இருடா, உங்கள் அம்மா ஆல்ரெடி கடுப்பாக இருக்கா, அவளை எதுக்கு தேவையில்லாமல் வெறுப்பேற்றுறனோடனே ஜேகேவும் அப்பா சும்மா ஊருக்கு அப்படி என்ன இருக்கீங்க, இத்தினூண்டு ஊர், அங்கே சிட்டியில் இல்லாதது இந்த கிராமத்தில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னோடனே அவங்க அம்மாவும் உனக்கு என்னடா அப்படியே ஊர் பண்ணுச்சு, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஊர் எனக்கு பொக்கிஷம் தான் தெரியுமா அப்படின்னோடனே ஜேகே தான் ஆமாம் பெரிய இந்த பொக்கிஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கார் ஓட்டிகிட்டு வரேன். அப்படியே இப்போ தான் வீடு வந்துடுச்சு. ஸோ அவங்களும் அப்படியே இறங்கிட்டு அவங்க அம்மா தான் ஜாலியாக குடுன்னு உள்ளே ஓடிட்டாங்க. ஜேகேவும் பார்த்தியா அவங்க பொண்டாட்டிய குடுன்னு ஏதோ இப்போ தான் சின்ன குழந்த மாதிரி ஓடிட்டாங்க அப்படின்னோடனே சரிடா லக்கேஜ் ஏறுறா அப்படின்னோடனே சரின்னு ஜேகே தான் என்னை இவங்க சாமி கும்பிட கூப்பிடுவதில்ல, என்னை வேலை வாங்குறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு பேச்சு அப்படின்ற மாதிரி அவன் தான் அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அவங்க அப்பா ஒரு 2 லக்கேஜ் அப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பார். இப்போ ஜேகே தான் ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும், அதாவது வீல் அந்த சூட்கேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த வீல் தான் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஜேகேவும் எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, என்ன குப்பை நாத்தம், எனக்கு பிடிக்கவே இல்லை, காண்டாவது, நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன், எல்லாம் அவனால தான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், இன்றைக்கி மட்டும் கடவுளே நான் மூஞ்சியில் கூட முழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஒரு பையன் ஜேகே அப்படியே அந்த பையனையே பார்த்துட்ருக்கான். அந்த பையன் வந்து என்னென்னா க்யூட்டாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஒரு பையனை தான் துரத்திட்டுருக்கான். நில்றா எப்பட்றா நீ என்ன அப்படி கூப்பிடலாம், பேர் சொல்லி கூப்பிடலாமா, எப்படி நீ கூப்பிடணும், என்ன அண்ணன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் துரத்திட்டுருக்க. ஜேகே தான் யாரா அந்த பீஸு செம்ம அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் அப்படியே ஓடிட்டு அங்கிட்டு போயிட ஜேகே தான் போனவனையே பார்த்துட்ருக்கமோ அவங்க அம்மா டேய் ஜேகே அப்படின்னோடனே அப்படிங்கிறாரு. என்னடா அங்கிட்டே மந்திரிச்சோத்த கோழி மாதிரி பார்த்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னோடனே அம்மா அந்த பையன் யார் அப்படின்னோடனே எந்த பையன்தா, அதான் இப்போது ஒரு பையனை தோத்திட்டு போனானே அவன் அப்படின்னோடனே நான் யாரையும் பார்க்கலையேடா அப்படின்னோடனே நீ எதை தான் சரியாக கவனித்தாயின்ற மாதிரி அவனும் இந்தா லக்கேஜ் பிடி இழுத்துட்டு போ அப்படின்னோடனே அவரும் டேய் நான் கேட்டேன்டா, தேங்க காலேஜில் ஏதோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறானா, அவனும் இப்போ தான் வந்திருக்கானா, வந்து ஒரு 2 நாள் ஆச்சான், ரொம்ப அழகாக இருப்பானா, நீ பார்த்த அப்படின்னோடனே யார் அவன் அழகா, என்கிட்ட போய் சொல்லாத, அவனாவது அழகாகுது, சின்ன வயசுலேயே பார்க்குறதுக்கு கொடூர குட்டிச்சாத்தா மாதிரி இருப்பான், இப்போ என்ன கொரிலா மாதிரி இருப்பான், இப்போ அதுக்கும் அழகுக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி அவர் சொல்ல அடிச்சு போடா, சின்ன வயசில் இருக்க மாதிரி எல்லோரும் இருப்பாங்களா அப்படின்னோடனே சின்ன வயசில் மட்டும் அவன் அழகாக தான் இருந்தானா அப்படின்னோடனே கேட்க
அவன் அழகாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான், நீ ட்ராலியை கொடு, என் குடும்பத்தை எதாவது சொல்லணும்னா உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தான் இழுத்துட்டு போக ஜேகே தான், ஆமாம் இது பெரிய எந்த குடும்பம், மைசூர் மகாராஜா குடும்பம், இதை நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் தான் சொல்ல. அப்போ தான் அங்கே ஜேகே பார்க்க தேவங்களோட அம்மா வராங்க. வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னோடனே, மாப்பிள்ளையா அப்படிங்கிறாரு. என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே ஜேகே அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து, யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் தேவங்களோட அம்மாடா. ஓ அந்த குட்டிச்சாத்தானை பெற்ற அம்மாவா அப்படின்னு சொல்லி பார்க்க, டேய் வாயை வாயை உடச்சிருவேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஜேகேவும், நீ என்னமோ உறவு கொண்டாடு, கொஞ்சம் குழாவு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, என் பக்கம் எவனும் வரக்கூடாது சரியா அப்படின்னோடனே, என்னமோ பண்ணுப்போ, உன்னை நான் தண்ணி தெளித்து விட்டேன்னு வச்சுக்கோ, இனிமே வாங்கிட்ட என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க அம்மா கிட்டே போய் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு திருவிழாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கோம் வந்து பாருங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஜேகேவும், போயிட்டாங்களா இந்த வீட்டில் அப்படியே தனியாக என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நான் எங்கே பார்க்க எங்கே போக எதுவுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் திருப்பி அதே பையன் கையில் ஒரு 5-6 தாம்பூலம் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து போக தேவாங்க தான் அப்படியே ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு போய் அந்த பையன் முன்னாடி நிற்க, அவனும் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல, அது உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு நான் உன்கிட்ட என் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, ஜேகே தான், அது ஒரு வேளை நான் இங்கே சின்ன வயசுலலாம் வந்திருக்கேன், ஒரு வேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து விளாண்டுருக்கலாம்ல, ஸோ உன் பேர் சொன்னேன்னா டக்குன்னு ஞாபகம் வந்துடும், சொல்கிறியா அப்படின்னோடனே, கண்டவங்கிட்ட என் பேரை சொல்லணுன்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நான் எஸ்ஆகி ஓடிட்டான். ஜேகேவும் ஐயையோ என்ன போயிட்டான், நிஜமாக பேர் சொன்னால் ஞாபகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மாவும், டேய் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்காமா, இப்போவாது பாரு இந்த தாம்பூலம் கொண்டு போகிறான்ல அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களும் டேய் அதுதான்டா தேவாங்க அப்படின்னோடனே, எது தேவாங்கா மா பொய் சொல்கிறியா, ஐயோ நான் தேவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் மேலே சத்தியம்மா அவன் தான்டா தேவாங்க, எவ்வளோ அழகாக இருக்கால, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் தேவாங்கிட்ட போய் அப்படி தேவாங்க மேலே கை வைக்க, தேவாங்க தான் ஜேகே மாதிரி இல்லை அவன் ரொம்ப நல்லவன். ஸோ எவ்வளோ நாள் கழித்து ஜேகே அம்மா வந்திருந்தாலும் ஜேகே அம்மா கிட்ட அவ்வளோ பாசமாக ஸ்வீட்டாக பேசுகிறான். ஸோ அவங்களும் வந்து சிரித்து தேவாங்கிட்ட பேச, தேவாங்க தான் சிரிக்கிறான், தேவாங்க கண்ணமும் கூட சிரிக்குது. அதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு, ஐயோ டேய் தேவாங்க நிஜமா நீயா, நம்பவே முடியலன்ற மாதிரி ஜேகேக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே, ஐயோ நிஜமாவே இவனா, இது தெரிஞ்சிருந்தால் நான் எதுக்கட எத்தனை வருஷமாக அங்கே கிடக்க போகிறேன், இங்கேயே வந்து கிடையாக கிடந்திருப்பேனேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ அவள் தான், ஆண்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு திருவிழாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்ல, ஸோ நான் அதனால் போகிறேன், நீங்கள் உங்களோட ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போக, அவங்க அம்மாவும் ஜேகே பார்த்து, ஜேகே எனக்கு ரூம் மேலே இருக்குது, நேராக போய் லெஃப்ட் எடுத்தால் 6th ரூம் போய்க்கோ அப்படின்னோடனே, என்னது நான் மட்டும் தனியாவா, நீ வந்து காமிச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே, டேய் போடா, எங்கள் வீட்டில் திருவிழாக்கு எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் சும்மா சொகுச்சா உட்காந்துருப்பேனா, நானும் போய் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் ஓட. ஜேகேவும் இந்த அம்மாவை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, சரி நம்மளே கிளம்புவோன்னு சொல்லிட்டு அவன் பேகை தூக்கிட்டு அவன் தான் லெஃப்ட்டு 6th அப்படின்ற மாதிரி வந்துட்டு, என்ன ரூம் திறந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்த்தா அப்படியே யாரோ பெட்ஷீட்டு அந்த லைக் பெட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு மதி குறிஞ்சிட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை தேவாங்க தான். ஸோ தேவாங்க, அப்பா இவனா ஜேகே, நான் என்னமோ வேறு மாதிரி ஏதோ நினச்சேன், இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஜேகேவும் ஒரு வேளை நம்மளை பற்றி புகழ்ந்து தான் பேச போகிறான்ற மாதிரி சிரிச்சுட்டு பார்த்தா பார்க்குறதுக்கு அப்படியே ரவுடி 1ஆம் நம்பர் பொறிய மாதிரி இருக்கான் அப்படிங்கிறாரு. ஜேகேக்கு எது பொறியா அப்படின்னு சொல்ல பார்த்து அப்படியே சொல்லிட்டு பார்க்க, தேவாங்க அவன் நல்ல வேலை இவன்லாம் இந்த ஊரில் இல்லை, இத்தனை வருஷம் கழித்து வரான், ஒரு 10 நாள் தேவாங்க எப்படியாவது இவனை ஓட்டி அமுச்சு விட்ரு, அதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லிகிட்ருக்க. அப்போ தான் ஜேகே அப்படியே வந்து பின்னாடி இருந்து தேவாங்க அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். தேவாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப ஜேகேவும்
பொறுக்கி அப்படின்றான். தேங்கும் ஏய் ஜேகே அப்படின்னோடனே என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன பொறுக்கின்னு பண்ணி அப்படின்னோடனே அது ரூமுக்குள்ளே வரும்போது அவனுக்கு கதவை தட்டிட்டு வர தெரியாது அப்படின்னோடனே இங்கே பாரு இது என் ரூம்னு அம்மா சொன்னாங்க, என் ரூமுக்குள்ளே நீயே நின்றுட்டு இருந்ததும் இல்லாமல் நான் கதவை வேறு உனக்கு தட்டிட்டு வரணுமோ அப்படின்னோடனே ஓவராக பண்ணாத சிக்கி, முதல்ல கையெடு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னோடனே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நிஜமா நீ தான் தேங்கா, என்னால் நம்பவே முடியல. சின்ன வயசில் எப்படி கத்துவ, பார்க்குறதுக்கு அப்படியே ராட்சச மாதிரி இருப்ப, இப்போ என்னடா அழகாக இருக்க அப்படின்னோடனே தேங்கு இந்தாரு என்னை ரசிக்கிற வேலைலாம் உனக்கு வேணாம், ஒழுங்காக முதல்ல தள்ளு அப்படின்னோடனே நான் ரசிக்காமல் வேறு யார் ரசிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க தேங்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவன் ஜேகே கையை பிடிச்சி அப்படி கிள்ளிகிட்ருக்கான். ஜேகே தான் வலிக்கவே வலிக்கலைன்ற மாதிரி நின்றுட்டுருக்க. தேங்கும் எருமை மாடு தள்ளி போடா அப்படின்னோடனே முடியாது, முடியவே முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னோடனே தேங்கும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல நீ எது கொடுத்தாலும் ஓகே, என்ன கொடுக்குற அப்படின்னோடனே செருப்பட்டி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஜேகே சிரிச்சிட்டு இன்னும் உனக்கு அந்த கோவம் போகலைடா, என்ன தான் அழகாக மாறினாலும் புஸ்குன்னு அந்த குட்டி தேங்கு எட்டி பார்க்குறானே அப்படின்னோடனே தேங்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. டேய் என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா, என்கிட்ட அப்போ வந்து ஆச்சா ஊச்சான்னு கத்துவ, இப்போ எதுக்கு வந்து கட்டி பிடிச்சிட்ருக்க அப்படின்னோடனே அப்போ என்னமோ தோணலாடா, இப்போ தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்க. தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அவன் தான் வந்து ஜேகேவை தள்ள ட்ரை பண்ணான், அவனும் சேர்ந்து அப்படியே வீட்டில் விழுந்துட்டான். ஸோ ஜேகே இன்னும் பிடிச்சா உடும்பு பிடின்ற மாதிரி அவன் நல்லா பிடிச்சிட்ருக்க. தேங்கு டேய் விட்றா அப்படின்னோடனே ஜேகே தான் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ அவசரம் ஆகாது, முதல்ல லவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்படி வீட்டிலலாம் அப்படின்னு சொல்ல தேங்கு சாருக்கு கல்யாணம் வரையும் தோணுதா, இன்னும் ஆசையில் ஆசிட் ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஜேகேவும் யார் ஆசிட் ஊற்றுறான்னு பார்க்கலாம், முதல்ல ஒரு ஈச்சு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னோடனே எது இச்சா அப்படின்றாரு. இச்சுன்னா உனக்கு தெரியாதா, நல்லா ஒரு லிப் லாக் கடிச்சு வச்சா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னோடனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் தான் அப்படியே அவனோட எல்போ வச்சு அப்படியே ஜேகே ஸ்டொமக்கில் ஒரே குத்து. ஜேகே அம்மா அப்படின்ற மாதிரி வயிற்று பிடிச்சிட்ருக்கு. தேங்கும் அப்படியே பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னம்மா அவனுக்கு வாயில் வருது, ஆனால் அதனால் சொல்ல முடியல, திட்டாமல் அப்படியே ஓடியே போயிட்டான். ஜேகேவும் ஐயோ ஓடிட்டானே, ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறானே, அப்படியும் 10 நாள் இங்கே தான் டேரா பையனை கவுத்துற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே தேங்கன்னா கீழே வந்துட்டு பொசக்கிட்ட பையன் இது போனவன் ராட்சசன் எறும்பு மாடுன்னு சொல்லிட்டு அப்படி திட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன். அவள் ஜேகே அம்மா தான் யாரை திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை ஆண்டி, நீங்கள் ரூமுக்கு போல். அட என்ன தேவம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற சின்ன பையன், நீயே இவ்வளோ பண்ணும்போது ஆண்டி எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்களே அதான் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு அப்படின்னு சொல்லவும் அட இருக்கட்டும் தேவம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம் தேவம் உனக்கு ஏதாவது வரன்னு பார்த்துட்ருக்காங்களா, உனக்கு ஏதாவது வரன் அப்படின்னு சொல்லி கேட்க தேவம் இல்லை ஆண்டி, இப்போது நான் காலேஜ் தானே படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு பார்த்துக்கலாமே அப்படின்னோடனே ஐயோ சின்ன பிள்ளை மாதிரியே பேசலையே நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லவும் தேங்க அது வளர்ந்துட்டோம்ல ஆண்டின்னு சொல்லவும் அப்படியா சரி எங்கே போகிற அப்படின்னோடனே நான் அம்மா ஏதோ லைக் மஞ்சள் பை ஏதோ கேட்டாங்க அதை தான் எடுக்க போகிறேன் அப்படின்னோடனே சரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவங்களும் விட்டாங்க. ஸோ அப்படியே பேசிட்டு அப்படியே வந்து ஈவினிங் தான் ஆகுது. ஸோ அப்போ கூட ஜேகே உள்ளே வந்தோடனே அந்த மொத்த ஃபேமிலியை பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இப்போது அவ்வளோ பேர் லைக் நம்ம வந்து ஒரு சின்ன மாநாடுக்கு வந்த மாதிரி அவ்வளோ பேர் தாத்தா சித்தப்பா பெரியப்பா 3வது அண்ணன் அக்கா 4வது தம்பின்ற மாதிரி அவ்வளோ பேர் ஜேகேக்கு எவ்வளோ சொந்தக்காரங்களாக எனக்கு இருக்காங்க. என்னடா இந்த குடும்ப படம்லாம் வரும்போது நல்லா பெரிய சொந்தமாக கட்டுவாங்களே அதோட பெருசாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் ஜேகே கிட்ட அவன் வயசில் வந்து அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே அவனும் கொஞ்சம் அப்படியே பேசி மிங்கிளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி இருக்கச்ச எல்லோரும் வந்து நாளைக்கு திருவிழாவுக்கு நம்மளோட குடும்பம் தான் முன்னேற்றி நடக்க போகுது. ஸோ அதனால்
நல்லா சீரியஸாக வரப்போமா செம்மையாக திருவிழாவை பண்ணி விட்றணும். நம்மளோட குடும்பத்தை பார்த்து ஊரே கண்ணு வைக்கணுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு பெருசு தான் சொல்லிகிட்ருக்கேன். சேக்கி தான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அங்கே தேங்க பார்க்குறாரு. தேங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போ தான் சேக்கியும் ஐயோ சிரிக்கிறானே, அவன் சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு அப்படி இருக்குது, லைக் கிட்ட போய் பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் இவ்வளோ பேர் நிற்கிறாங்களேன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டின்னர் தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் அங்கே டேபிள் இல்லை. ஸோ அதனால் சில பேர் கீழே, சில பேர் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தேங்க தான் அவனும் கொஞ்சம் பரிமாறிட்டுருக்கான். ஸோ அப்போ ஜேகே கிட்ட தான் இட்லி அப்படியே இலையில வச்சுருப்பான். டக்குன்னு ஜேகே தான் அப்படியே தேங்கோட இடுப்பு அப்படியே சுற்றி கை வச்சுட்டான். தேங்க என்னடா பண்ணுற அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு. என்ன நக்கலா கையறா அப்படின்னோடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா நீ எடுத்துவிடு அப்படின்னோடனே தேங்க அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி கீழே கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஒரு வாயை எடுத்துகிட்டு அப்புறமேட்டு பேசிகிட்டே இருக்காங்க. தேங்க எடுத்தால் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஜேக்கவும் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருமேன்னு பார்க்குறியா? பரவாயில்ல தேங்க, நம்ம என்ன சீக்கிரட்டாக ட்ரீட் பண்ணுறோம், எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னோடனே செருப்பு பிஞ்சு போயிடும்டா. யார் டேட் பண்ணுறான்? ஒன்று நானா? எனக்கு வர கோவத்துக்கு அம்மிக்கல்லை எடுத்து மண்டையில் போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லாமல், ஐயோ அப்போ நீ விதவையாயிருவே தேங்க அப்படின்ட்டுருக்காரு. டேய் யாரா விதவையாக்குறதுன்ற மாதிரி தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீ கையை எடுக்கல மானே என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கையை ஒட்டச்சு அடுப்பில் வச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. தேங்கையும் எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் தேங்க இடுப்பை ரப் பண்ணிகிட்ருக்கான். தேங்க்கு விட்டால் அவன் மொத்தம் இட்லி கீழே போட்டுருவான் போல். அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேங்க தயவு செஞ்சு விட்றா, நான் எல்லாத்தையும் கீழே போட்டுருவேன் அப்புறம் அப்படின்னோடனே எனக்கு அங்கே தொட்டால் பிடிக்காது, எனக்கு தான் தெரியுமே, அதனால தான் நான் அங்கே பிடிச்சிட்ருக்கேன், அவனுக்கு தான் சின்ன வயசுலேருந்து அங்கே தொட்டால் கூசுமே அப்படின்னோடனே தேங்க தெரியுமா அப்படின்னோடனே சின்ன வயசில் நான் அதை வச்சு தானே நான் வம்பிழுப்பேன், நான் எப்படி தேங்க அதை மறப்பேன்னு சொல்லவும் தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவர்னே அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போ தான் தேங்கடா அம்மாவே தேங்க என்னடா ஜேகேக்கிட்டே நின்றுட்டுருக்க, மற்றவங்களுக்குலாம் பசிக்காதா, இங்கிட்டு வா, இங்கே எல்லாருக்கும் இட்லி கொடு அப்படின்னோடனே தேங்க அப்படியே ஜேகேவை பார்க்க. ஜேகே தான் கொஞ்சம் நேரம் மனுஷனை நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி நான் அப்படியே தேங்கோட இடுப்பில் மெதுவாக அப்படியே கையை எடுத்துட்டான் யாரும் பார்க்காத மாதிரி. தேங்கும் இவன் காலை போட்டு டொடுக்குன்னு மிதிக்க ஜேகேக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்னடா என்னாச்சு ஏன்னா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு. ஏன்டா இப்போ தான் கத்துனேன் அப்படின்னோடனே அது சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், காலையிலேருந்து நான் அம்மானு கூப்பிடலையா அதான் கூப்பிட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டா இந்த லூசு பேலுக்கு கிறுக்கு தான் பிடிச்சிச்சுன்ற மாதிரி எல்லோரும் சரி விடுங்க தம்பி ஏதோ விளாட்டுக்கு பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுக்கல. ஸோ அப்போதையா நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஜேகே கிட்டே மட்டும் அவன் போகவே மாட்டேங்கிறான். ஜேகே தான் கண்ணிலே கூப்பிட்றான், இங்கே வாடா இங்கே நில்றா அப்படின்னோடனே நல்லா ஆசை தோசை அப்புக்க வர நானும் வரமாட்டேன்ற மாதிரி அவர் தான் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஜேகேக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் அவனும் பொறுமையாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க ரூமுக்கு தான் போயிட்டுருக்க. தேவங்க அப்படியே போக ஜேகே ஆமாம் நீ எந்த ரூமில் தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்கு அப்படின்னோடனே இல்லை ஒரு லைக் போர் அடித்தா வரலாம்ல, போர் அடித்தா வர்றதுக்கு நான் அங்கே லூடோவை விளாட்றேன், இங்கே உட்காந்து பொத்திக்கிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டுருக்காரு. அவரும் ஹேரா டீசர்ட்டாக திட்டுறானோ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஜேகே தான் அவனுக்கு அந்த வேஸ்டிலாம் கட்ட பிடிக்காது, லைக் எங்கே அவங்கட்டு ஓடிடுமோன்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட ஏம்மா ஒட்டிக்கோ உனக்கு வாங்க தெரியாதா, எதுக்கு இந்த வேட்டி வாங்கிட்டு வந்தேன், ஏய் ஒட்டிக்கோ கட்டுறதுக்கு நம்ம என்ன எவ்வளோ பெரிய பரம்பரை, வீர பரம்பரைடா நம்ம அப்படின்னோடனே ஏம்மா உனக்கு வேட்டியில் தான் வீரம் வேணுமான்ற மாதிரி அவரும் எப்படியோ அங்கிட்டு இங்கிட்டு சுருட்டி கட்டிட்டு கடவுளே அவங்க மட்டும் விழுந்துடக்கூடாது, மானம் எல்லாம் காற்றுல பறந்துடும்ன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் ஜேகே அப்படியே தேங்க பார்க்குறாரு. தேங்க ஒரு மாதிரி
பிங்க் கலர் ஷர்ட் போட்டு அப்படியே வேட்டி கட்டிட்டு அழகா நெத்தியில் சந்தனத்தை வச்சுட்டு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கார். தேங்க பார்க்க ஜேகேக்கு அவ்வளோதான். ஒரு பக்கம் ஹார்ட் எகிறுது. ஜேகே நம்ம கண்ட்ரோலை மீறிடுவோமோ? வேணாம், கண்ட்ரோலை மட்டும் மீறிட்டோம் நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி அவரும் திரும்பி நிற்க. ஆனால் முடியல. தேங்க தான் ரொம்ப அழகாக சிரிக்கிறான். ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு, அம்மா நான் நல்லா இருக்கேனா அப்படின்னோடனே, அன்றைக்கி என்னடி தாங்க என் பட்டுக்குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே கையில் சுற்றி அப்படியே சொடக்கு எடுக்க தேங்கு அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டு தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கச்ச அப்போ அப்படியே தேங்தான் அப்படியே ஜேகேவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். தேங்கும் என்ன இவன் வேஷ்டி சட்டையில் பார்க்க ஓரளவுக்கு ரவுடி இல்லாத மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஸோ அப்படியே வந்து ஜேகே தான் அப்படியே நைஸாக நவுந்து வந்து தேங்கிட்ட அப்படியே வேட்டியில் என்னடா அள்ளுற அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நம்ம வீட்டில் அழுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலும் அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. இப்போ வேட்டி கட்டியிருக்கியா அப்படியே சாப்பிட்றலாம் போல இருக்குது அப்படின்னு ஒன்றே தேங்கு இவனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரும். மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவேன்டா ஒன்று அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக என்னது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவானா? கொளுத்திட்டா நான் இப்படி வாழ்க்கை தர்றதுன்ற மாதிரி ஜேகே பார்த்துட்ருப்பாரு. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நேராக திருவிழாக்கு தான். ஸோ இந்த மாதிரி கூட்டமாக அப்படியே நம்ம ஃபேமிலியோடு அப்படியே பயங்கரமாக இந்த தாம்பூலம் நிறையா ஒரு 15 அப்படியே குத்து விளக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கெத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. அப்படியே முன்னாடி கொஞ்சம் வந்து தப்பு அதெல்லாம் வச்சு பயங்கர சூப்பராக போயிட்டுருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து அங்கேயே பெரிய குடும்பம். ஸோ அதனால் அவங்க போகிறத பார்த்து இவங்க குடும்பம் வந்துட்டுருக்காங்க பாருங்களேன், சாமிக்கு எவ்வளோ கொண்டு வராங்கன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இங்கே தேவாங்க தான் அவன் ஒரு க்யூட்டாக ஒரு தாம்பூலம் வச்சுருக்கான். ஸோ அதில் வந்து அது நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க ஜேகே தான் அப்படியே தேங்கிட்ட வந்துட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விளாட, டேய் அது சாமிக்குடா வாய்டா நாதாரி அப்படின்னு சொல்லுவோம். அவரும் வைக்கணுமா எனக்கு வேணுமே அப்படின்னோடனே, அதான் வீட்டில் அவ்வளோ இருக்குல்ல எச்சப்பாரு எதுக்குடா சாமியோடது எடுக்கிறேன் வைடா முதல்ல அப்படின்னோடனே அவரும் சரி எனக்கு ஆப்பிள் வேணாம் அப்படியே ஆப்பிளை விட அழகாக ஒன்று வச்சுருக்கி அப்படின்னோடனே என்னது அப்படிங்கிறாரு. தாண்டா அந்த லிப்ஸு கொஞ்சம் கூட கடிச்சு தந்துடுறேன் அப்படின்னோடனே இவனை செருப்பு பிஞ்சு போயிடும்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து தேங்கோட அம்மா தான் மண்டியிலே குட்டுறாங்க. யாரடா செருப்பு பிஞ்சு போயிடும்னு சொல்கிறா அப்படின்னோடனே தேங்க அம்மா நான் இல்லைம்மா ஜேகேன்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா அவன் தான். கடவுளே பெருமாளே நீ தான் என்னை காப்பாற்றணும். என் குலதெய்வம் அருவாளால் எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையன் பிங்க் ஷர்ட்டு போட்டு வேட்டி கட்டி இருக்குது தலையில் கொஞ்சம் அப்படியே நெத்தியில் கொஞ்சமாக சந்தனம் வச்சுருக்கவனே எனக்கு எப்படியாவது மனம் முடிச்சு கொடுத்துரு ஆத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி வேண்டிகிட்ருக்கு தப்பு போட்டுட்ருக்காரு. அவங்க அம்மாவும் பாரு அது பிள்ளை கோயில்னு கூட இல்லை அப்படியே தெருவில் போகும்போதே வேண்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி புள்ள ஊருக்கு என்ன நாட்டுக்கு ஒன்று இருந்தாலே நாடு விளங்கிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ தேங்கும் இவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் அடி வாங்குறேன், இவன் தப்பு போட்டுட்ருக்கானா நக்கல் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து இவங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிடுறேன். தேங்க தான் அவங்க அம்மாட்ட அம்மா எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி கையை பிடிச்சி வச்சிட்ருக்க, திருவிழாலெலாம் என் வயசு பசங்களாம் எப்படி திருவிழாலாம் என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்குறாங்க தெரியுமா, நான் தான் எதுவுமே பார்க்கல. கொஞ்சம் நேரம் நம்ம சாமி கும்பிட லேட் ஆகும்ல, நான் போய் சுற்றிட்டு வர 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் ப்ளீஸ்மா அப்படின்னோடனே தானியாவா நீ தொலைச்சிட்டானா? ஆமாம் இது நம்ம ஊர் தானே, நான் எங்கே தொலைய போகிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னோடனே சரி தனியாவா போகிறேன். இல்லை ஜிமின் நிற்கிறான், அவங்க குடும்பத்தோடு அங்கே வந்திருக்கான், அவனை நான் அங்கே வர சொல்லியிருக்கேன், அவன் அங்கே தான் நிற்கான், நான் போவேன் அப்படின்னோடனே சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவரும் போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே ஜேகே அவர் வயசு பசங்க அந்த குடும்பத்தில் இருந்திருப்பாங்களே, ஸோ பாய்ஸுக்கு எப்போவுமே டக்குன்னு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஜாயின் ஆகிடும்ல. ஸோ அது மாதிரி தான் மாமா மச்சான்னு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் தேங்க வந்து ஜிமின் கூட போகிறத பார்க்க யார் அந்த பையன் லவ்வரா? இல்லை பார்க்குறதுக்கு வாஞ்சா மாதிரி இருக்கான், அவனெல்லாம் தேங்க லவ் பண்ண மாட்டான். அப்போ யாராக இருக்கும்? ஃப்ரெண்டா? தனியாக போகிறாங்க
சரி இவங்க கழட்டி விட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் அவங்கள அப்படியே விட்டுட்டு இவர் மட்டும் இவங்க பின்னாடி வந்துட்டுருக்க தேங்கண்ணா டேய் ஜிமீன் அவங்க மாமா வந்துட்டானா அப்படின்னோடனே என்ன மாமாடா ஆமாம் உனக்கு 1000 மாமா இருக்காங்க என்ன நக்கலா அதான் உன்னோட ஹிந்தி மாமா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமீன் சிரிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் என்ன சொல்கிறது அந்த உடனே என்ன தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வீட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னோடனே என்னது நிஜமாவா அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே நான் அவங்க என்னை கேட்டாங்க நான் அப்படியே வண்டி ஆட்டினேன்னா சரி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் மாதத்துல வச்சு அதாவது திருவிழா முடிஞ்சு கொஞ்சம் மாதத்துல வச்சிடலாம் கல்யாணம்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னோடனே தேங்கும் வாழ்த்துக்கள் மச்சான் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்ருக்கு ஜிமினா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேவும் பாரு அவன் மாமாக்கிட்ட எவ்வளோ நாளாக நடந்துக்கிறான் இவனை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஜிமின் தான் என் மாமா அங்கே நிற்கிறாரு நான் அவர்கிட்ட போகட்டா அப்படின்னோடனே என்னை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால என் கூட இருக்கேன்னு தானே சொன்னேன் இப்போ என்ன மாமா கூப்பிட்றாரு சாமா கூப்பிட்றான்னு போகிற அப்படின்னோடனே ப்ளீஸ்டா அப்படிங்கிறாரு. சரி போய் தொலை வலியாத போ அப்படின்னோடனே டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் போக தேங்கு ஐயோ கொலையிறானே இவனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ தான் தேங்கு கழுத்தில் போட்டு ஒன்றும் இல்லை பேபி நான் இருக்கேன்ல நீ எதுக்கு கவலைப்படுறன்னு ஒன்று தேங்கும் அப்படியே கையெடுத்து விட்டு பேபியா இங்கே பாரு இங்கே யாரும் இல்லை அரைஞ்சன்னு வச்சுக்கோ கூட்டத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போயிடுவேன் என்னை கடுப்பித்தாத அப்படின்னோடனே சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கோபம் மாறிடுச்சு உனக்கு மட்டும் மாறவே மாட்டேங்குதே அப்படின்னோடனே அதுதான் அப்படி தான் மாறாது அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஜேகேக்கு சிரிச்சிட்டு என்னடா உன் பிரச்சனை நான் தான் மாறிட்டேன்ல நான் இனிமேல் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னோடனே தேங்க வேற ஆளை பாரு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கு ஜேகே தான் டே சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போகிறன்ற மாதிரி அவரும் பின்னாடியே போயிட்டுருக்காரு தேங்கும் ஜிமேன் தான் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம் இந்த நாதாரி கூட என்னத்தை பேசுகிறது அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டுருக்கேன். அப்போ தான் அங்கே வந்து லைக் கோழி சோடா மாதிரி விற்கிறாங்க. ஸோ தேங்க வந்து அதை பார்த்தோன்னே சரி அவர் வந்து அங்கே சிட்டியில் தான் அந்த காலேஜ் இருக்கும் கொஞ்சம் சிட்டி ரொம்பன்னு சொல்ல முடியாது ஜேகே அளவுக்கு இல்லை கொஞ்சம். ஸோ அப்போ அவரும் அங்கே கோழி சோடாலாம் அப்படி விற்க மாட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னே சரி வாங்கலான்னு சொல்லிட்டு போக ஜேகே தான் அவரும் கூட போயிருப்பார். தேங்க ஒன்று வாங்கிட்டு உடைக்க முடியாமல் அவனும் போட்டு என்னென்னமோ பண்ணுறான் லைக் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான் அந்த கோழி கொண்டு உள்ளே போக மாட்டேங்குது. ஜேகேக்கு சிரிப்பு தாங்க முடியல அவன் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தேங்க சிரிக்கிறால நக்கலா எப்படியும் நீ சிட்டியில் தான் வளர்ந்துருப்ப உன்னால் கோழி சோடாலாம் உடைக்க முடியாது நீங்கள் உடச்சி காட்டு பார்க்கும் அப்படின்னு உடச்சிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடச்சிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு. அது உடைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவரும் சரி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அப்படியே வந்து ஒரே தட்டு பொட்டக்குன்னா போயிடுச்சு தேங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போயிடுச்சு அப்படின்னோடனே தேங்கன்னா அதை வாங்கிட்டு எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சரி வரட்டான்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே எஸ்கேப் பார்க்க ஜேகே தான் அப்படியே பிடிச்சிட்டு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னா அப்படின்னோடனே சரி என்ன வேணும் பஞ்சு மிட்டாய் கமர்கட்டி ஏதாவது வாங்கி தரவா அப்படின்னோடனே அவரும் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் வந்துட்டு வரும்போது கேட்டேனே ஒன்று அதை கொடு போதும் அப்படின்னோடனே தியாகம் இவன் கேட்குறது அதுதானா லைக் இது என்ன அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்ருக்க ஜேக்கவும் என்னடா ரீவைன் பண்ணி காட்டணுமா லைக் ஆப்பிள் மாதிரி அதை விட அதிகமாக சாஃப்டாக ஒன்று வச்சுருக்கி அதை வச்சு ஒரே ஒரு இச்சு இல்லை ஒரே ஒரு கடி மட்டும் பண்ணிக்கிறேன் கொடுக்குறியா அப்படின்னு ஒன்று தேங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவன் உனக்கு நினப்பு போல் இதில் தான் இருக்குமா ஏதாவது பெட் கட்டினா டீசெண்டாக கேட்டு பழகிக்கோடா வேணுமானே அப்படின்னோடனே அவரும் டீசெண்டாலாம் என்னால் கேட்க முடியாது அதுவும் இவ்வளோ அழகாக இருந்துட்டு எப்படா நான் டீசெண்டாக கேட்க முடியும் என் புத்தி ஃபுல்லாக டீசென்ட்லேருந்து ரொம்ப இன்னீசென்ட்டை விட மோசமாக டர்ட்டி மைண்டாக போயிட்டுருக்கு எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னோடனே என்னாலையா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்கு. அப்போ தான் வந்து
தேங்க கூட்டத்துலேருந்து யாரோ தேங்கன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. தேங்க ஆமாம் வந்துட்டாங்க, நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் தான் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே ஜேகே கிட்டே கொடுத்துட்டு ஓட. ஜேகே தான் அட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க குடிச்சது அவரும் மிச்சத்தை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த கடற்கரைக்கிட்ட குப்பி பத்திரம் நான் வந்து திருப்பி கேட்பேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. என்னது இந்த குப்பியை நான் பத்திரமா வைக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து அப்படியே தேங்கும் ஜிக்கவும் நேராக அங்கே சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க டேர்ன் வந்துருச்சு. ஸோ அதனால் வர எல்லாம் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த கருப்பு சாமி இருக்குல்ல அந்த மாதிரி தான். ஸோ அவங்களும் நின்றுட்டுருக்க. ஸோ எங்கள் தியாங்க வீட்டில் தான் கிடா வெட்டுவாங்க. ஸோ ஒரு 8 கிடா கிட்ட எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு மட்டும். ஸோ அவங்களும் இது அப்படி வெட்டாச்சு. தேங்க்கு தான் அவனுக்கு இல்லை. பக்கத்தில் அவங்க அப்பா இருப்பார். அவங்க அப்பா பின்னாடி போய் அவங்க அப்பா ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பொழிஞ்சிட்ருக்கான். அவனுக்கு அந்த வெட்டுறது, அந்த ஆடு துடிக்கிறது, அந்த ரத்தம் தெடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவனும் அப்பா என்னப்பா எதுக்குப்பா 8 ஆடு நம்ம வேணால் மட்டன் ஸ்டாலில் வாங்கிக்கலாம்லன்னு. என்னது மட்டன் ஸ்டால் எடை மட்டன் ஸ்டாலில் வெட்டுறத சாமி எப்படா ஏற்றுக்கும் அப்படின்னோடனே ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் தான் பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்க. ஜேகே தான் அப்படியே கிட்டே வந்துட்டு அம்மா ஷர்ட்டு இந்த மாதிரி பிடிச்சா நல்லாயிருக்குமே என்ன பண்ணலான்ற மாதிரி. ஆமாம் அப்படின்னோடனே என்ன மாப்பிள்ள அது கீழே தலைலாம் இருக்குல்ல நீங்கள் எடுத்துருங்களேன் அப்படின்னோடனே கரெக்டு அது யார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தேங்க அப்பா தான் தேங்க அப்பா போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா போயிட்டாரு. இப்போது அடுத்த ஒரு ஆடு வேறு, அதுதான் பெரிய ஆடு. ஸோ அது வந்து ஒரு குழுக்க தேங்க்கு அவ்வளோதான் உசுரே இல்லை. நேராக ஓடி போய் ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்க. ஜேகே தான் வாடா என் சக்கரை கட்டின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஸோ தேங்க தான் வர நீ என்னை கட்டி பிடிக்காதரா அப்படின்னு ஐயோ ஆடு விட்டுறாங்க தெரிக்குது அப்படின்னு ஆன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாரு. தேங்க ஜேகேக்கு சிரிப்பு தாக்க முடியல. அவனும் சிரிச்சிட்டு என்னடா சின்ன குழந்தையா நீ இன்னும் என்ன ஆடு வெட்டுறதுக்கெலாம் பயப்படுறான்னு. இங்கே பாடுறான் நான் ஆளை வெட்டுற அளவுக்கு தைரியசாலி, ஆனால் ஆடு வெட்டுறது மட்டும் பிடிக்காதுன்னு அங்கே போய் துடிக்குதுன்னொன்னே அப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே ஜேகே டைட்டாக பிடிச்சிட்ருக்க. ஜேகே தான் இதுக்கு மேலே என்ன வேணும், இப்படி டைட்டாக பிடிச்சிக்குவேன்னு சொன்னால் 8 ஆடு என்ன 12 ஆடுக்கு நான் காசு கொடுத்துருப்பேன் அப்படின்னோடனே செருப்பு பீச்சு போயிடணுன்னே ஐயோ அடுத்த ஆடு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து 8 ஆடியை வெட்டி முடிச்சுட்டு அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ அவங்களாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ தேங்க வீடு அப்படியே மட்டன் ஸ்டால் மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஆடை க்ளீன் பண்ணுறது, ஆடை வெட்டுறது, ஆடுன்னு எல்லோரும் ஆட்டை தான் எல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்ருக்கு. தேங்க தான் பாவம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேவும் ஆமாம் அதெல்லாம் பாவம், அதெல்லாம் யார் சாப்பிடுவா, அதுக்கெலாம் அது என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ தான் செம்ம டேஸ்ட்டாக இருப்ப, கொஞ்சம் கூட இப்படி படுத்தா அப்படின்னோடனே இங்கே பாரு எனக்கு செம்மக்கும் ஒரு டென்ஷன் ஆயிடுவேன். கோயிலில் அத்தனை பேர் முன்னாடி கட்டி பிடிச்சதும் இல்லாமல் உனக்கு படுக்கணுமா, என்னை எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி கேட்புன்ற மாதிரி தேங்க்கு ஏதாவது ஒரு கட்டை கையில் கிடைக்காதான்ற மாதிரி அவன் தேடிட்டு இருக்க. ஜேகே தான் விட்டா அடிச்சு மாட்டையாக்கிடுவான் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அங்கேருந்து ஓடிட்டான். ஸோ அப்படியே வந்து ஆடெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு ஸோ எல்லாேருக்கும் அப்படியே வந்து வீட்டில் பந்தி மாதிரி போட. ஜேகே அம்மாவுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வர மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு லைக் ஜேகே வந்து ஒரு லைக் 6, 7 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும் போது தான் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ தான் எனக்கு 25, 26 அப்படி தான் இருக்குது. அப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே அவங்க அண்ணன் கூட அவங்க அப்பா கூட அவங்க அம்மா கூட இன்னும் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கறத பார்க்க ஜேகேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் இத்தனை நாளாக அப்படி அம்மாவை கூட்டிகிட்டு வரலையேன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஸோ பார்த்தியா அத்தை எதுக்கு அழுகிறீங்க, நம்ம என்ன அப்படியா பழகுறோம், நம்ம அப்படி விட்டு போகிற குடும்பம் இல்லாத நம்ம எல்லாத்துக்கும் துணைக்கு நிற்கிற குடும்பம், நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னோடனே இல்லாத உனக்கு தெரியாது, நான் ரொம்ப நாள் பேசுகிறதெல்லாம் என்ன அதெல்லாம் ஒரு கனெக்ஷனே இல்லை. இப்படி மக்கா மூஞ்சியெல்லாம் பார்த்து இப்படி கூட சேர்ந்து சாப்பிட்றதெல்லாம் எவ்வளோ எனக்கு பிடிக்கும் தெரியுமா. ஆனால் இவங்க 2 பேரும் வரவே மாட்டாங்க. அதில் இந்த ஜேகே இருக்கானே பைத்தியக்கார போயிருந்தோன்னே ஜேகே தான் சரிம்மா இனிமே வருஷம் அவன் திருவிழாவுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன், இது நான் உனக்கு பண்ணித்தர ப்ராமிஸ் ஓகேவா அப்படின்னோடனே அவங்க தான் சிரிச்சிட்டு தேங்க்ஸ் டாமாவனே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க் தான் அப்படியே ஜேகேக்கு போய் பரிமாற. ஜேகே தான் டேய் எனக்கு
நிறைய கறி வைடா அப்படின்னு சொன்னி. ஏன் எல்லாத்தையும் தின்ன போட்டுட்டு குப்பரை அடிச்சு தூங்க போகிறேன், உனக்கு எதுக்கு நிறைய கறி, அது வேணும்னா வேணும் ஒழுங்காக கொடு அப்படின்னு சொன்னி. தேங்கண்ணா தின்ன தொலை, என்ன பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி அவர் தான் வச்சு கொடுத்துட்ருக்க. ஜேகே தான் அப்படியே தேங்க பார்த்து சிரிச்சுட்டு, இல்லை சூப்பர் எலும்பு வேறு அவருக்கு லைக் எல்லோரும் இருக்காங்களே எப்படி உறிஞ்சி சாப்பிட்றதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அங்கே தான் ஒருத்தர் அடிச்சு நவுத்திட்டுருக்காரு சூப்பர் எலும்பா, அதெல்லாம் கடிச்சு நான் பவுட்ரு ஆக்கிடுவேன்ற மாதிரியே அவங்க சாப்பிட்டுட்ருக்க. ஜேக்கும் அப்படியே ஃப்ரீயாக அப்போ தான் உட்காந்து சாப்பிட்றாரு. எல்லோரும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். அவருக்கு ஓரளவுக்கு லைக் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அவரும் உறிஞ்சி நல்லா சாப்பிட்டுட்ருப்பாரு. ஸோ அப்படி வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிக்க, ஸோ அப்படியே வந்து எல்லாேருக்கும் இந்த வெத்தலை பாக்கு மாதிரி கொடுக்க. ஸோ ஜெய்க்கு தான் சாப்பிட்டோன்னே என்னால் முடியல அப்படின்ற மாதிரி அவன் போய் பெட்ரூமில் போய் படுக்கிறேன்னு போயிட்டான். ஸோ அப்போ தேவோட அம்மா தாண்டி இதை போய் மாமாவுக்கு கொடுத்துருவாடா. எந்த மாமாக்குமா, சின்ன மாமாக்கா பெரிய மாமாக்கா அப்படின்னு சொல்லவும், டேய் மாமானா அதாவது ஜேகேவை சொல்கிறான்டா அப்படின்னோடனே, ஜேகேவா அவனை எதுக்குமா மாமான்னு சொல்கிறேன், அப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்லன்னு நானே. டே எப்படியும் அவன் மாமா தான்டா, மாமான்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்கிறது போ அப்படின்னு நானே. சரின்னு தேங்கண்ணா இந்த வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே போக ஜேகே தான் அப்படியே படுத்துருக்கான். தேங்கண்ணா அப்படியே ரூம் கதவை தட்ட, யார், என்னால் நிமிரெல்லாம் முடியாது, யாராக வந்து மூஞ்சிக்கிட்ட பேசுங்க அப்படின்னோடனே தேங்கண்ணா அப்படியே வந்து மூஞ்சிக்கிட்ட எட்டி பார்க்க ஜேகே தான் டக்குன்னு இழுத்து தேங்க அப்படியே வீட்டில் போட்டு மேலே வந்துட்டு, டேய் நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் கரெக்டான டைமில் வந்திருக்கேன்னொன்னே, டேய் என்னடா பண்ணுற, கதவுலாம் திறந்துருக்கு, மூடிட்டு வரவா, டென்ஷன் ஆகிடும் ஜேகே நான் அப்படின்னோடனே, டேய் சரி நீ இப்போ எதுக்கு வந்த அப்படின்னோடனே, வெத்தலை பாக்கு அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னோடனே, வெத்தலை பாக்கா எதுக்கு அப்படிங்கிறாரு. ஜீரணம் ஆகிறதுக்கு அப்படின்னோடனே, ஜீரணம் ஆகிறதுக்கு வெத்தலை பாக்கு போடணுன்னு இல்லையே, ஒர்க் பண்ணால் போதுமே அப்படின்னோடனே, சரி போய் ஏதாவது வேலை பண்ணுவோம் அப்படின்னோடனே, இந்த குண்டா சட்டியெல்லாம் கழுவாமல் இருக்குது அந்த கழுவி தெரியா அப்படின்னோடனே, நான் அந்த ஒர்க்கு இல்லைடா, பாடிக்கு ஃபிசிக்கலாக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் புரியலாமல், சத்தியமாக ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, ரொம்ப வல்கராக என்னால் சொல்ல முடியாது, ஆனால் இப்போ நீ கீழே படுத்துருக்க, நான் மேலே இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னோடனே எனக்கு தான் இப்போ தான் புரியுது. அவனும் ஜேகேவை பார்த்துட்டு, பாரு அவன் ஃப்யூஸை பிடுங்கிடுவேன் ஒழுங்காக ஓடிடு அப்படின்னோடனே, ஜேகேவும் இங்கே பாரு என் ஃப்யூஸை பிடுங்கிட்டேன்னா நீ தான் புள்ள இல்லாமல் அலையணும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் ஒன்றா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னோடனே தேங்க்கு, ஏய் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் இப்போ தேன் கையில் வெத்தலை பார்க்குறக்கோ அதை அவன் கையில் வாங்கியிருக்க மாட்டான், அப்படியே வாய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் கையில் வச்சு அப்படியே அவன் கையை வச்சு அவன் வாய்க்குள்ளே போட்டு உன் கையில் வந்து சாப்பிடும்போது இப்போ பார் எப்படி சாக்கணும் அப்படின்னோடனே தேங்க்கு தான், ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி அவனுக்கு என்னதான் கோவம் அந்த லைட்டாக ப்ளஷ்ஷாக இருக்குது. ஸோ அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக சேவக்க ஜேகே தான், டேய் வைக்கப்படுறியா அப்படின்னோடனே தேங்க தான் டக்குனு மூஞ்ச மூடிட்டு, இல்லையே அப்படின்னோடனே அவரும் அப்படியே கையை எடுத்துகிட்டு அப்படியே 2 பக்கமும் பின் பண்ணிட்டு, டேய் வைக்கப்படுறா தானே அப்படின்னோடனே, இல்லை அப்படின்றாரு. டேய் வைக்கப்படுற அப்படின்னோடனே, இல்லைடா சும்மா வைக்கப்படுறேன்ட்டு இல்லைங்கிறால அப்படின்னு சொன்னானே. அவரும் சிரிச்சிட்டு, அப்போயா சாமி மூஞ்சி ஃபுல்லாக ப்ளஷ்ஷு போட்ட மாதிரி அப்படி சவச்சவான்னு இருக்குது, எப்போவுமே அந்த வார்த்தை மட்டும்தான் அப்படியே சவச்சவான்னு இருக்கும், கடிச்சிருக்கலாம் போல், இப்போ என்ன மூஞ்சி ஃபுல்லாக அவ்வளோ சவச்சவான்னு இருக்குது, அப்படியே எல்லா இடத்துலையும் கிஸ் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னோடனே, நீ முதல்ல தள்ளுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்துட்டு, இங்கே பாரு அப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காது, எப்படியும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் யாருக்காவது சொந்தமாக போகிறேன், என்கிட்டலாம் அப்படிலாம் நடந்துக்கக்கூடாதுன்னு ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவன் தான் அப்படியே தேங்க பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு, இந்த எவன்கிட்டையாவது போயிடலாம், எவனுக்காவது சொந்தமாயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மைண்டில் இருந்துச்சு. குழி தோண்டி புதைச்சிரு, எப்போ நான் உன்னை பார்த்தனோ அப்போவே நீ எனக்குன்னு ஆகிட்டேன், அதுக்கு மேலே எதுவும் என்னை சொல்ல வைக்காத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து 4 நாள் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போது ஒரு 8th டே போல் எல்லோரும் வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே வரான், வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் நான் சொல்லாமா அப்படின்னு நான் தேங்க தான் அவங்க தாத்தா காலை பிடிச்சி விட்டுட்ருப்பான். என்ன சொல்ல போகிறாங்க லூசு போயன்ற மாதிரி அவரை பார்க்க, தாத்தாவும் என்னடா பேராண்டி என்ன வேணும் சொல்லு, உன் குடும்பத்துக்கிட்ட சொல்ல உனக்கு என்ன தயக்கம் சொல்கிறா அப்படின்னு சொல்லவும்,
ஜேக்கும் எனக்கு தியாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னோடனே தியாங்கு அட்டர் ஷாக்கில் அப்படியே பார்க்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அம்மா தான் என்னடா என்கிட்ட சொல்லவே இல்லை, நேராக வந்து குடும்பத்துக்கிட்டே சொல்கிறேன்னொன்னே உன்கிட்ட சொன்னால் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமே, எல்லோரும் சம்பாதிப்பாங்களான்னு கேட்பேன். அதான் இப்போவே எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணிக்கிறேன், எனக்கு தியாங்க பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னொன்னே எல்லோரும் பார்த்துட்டு ஒருத்தர் மூஞ்ச பார்க்க ஜேக்கும் என்னை பிடிக்கலையா இருக்கும் அப்படின்னொன்னே அப்படி இல்லைடா, எங்களுக்கு எப்படி ஒன்றை பிடிக்காம போகும், என் தங்கச்சி பையன், அது மட்டும் இல்லாமல் தியாகோட மாமா உனக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லி தியாகோட அப்பா சொல்ல, அதுக்கு தியாகோட அம்மாவும் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஜேக்கி, நீ மாப்பிள்ளையாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் தியாகம் உனக்கு கட்டித்தரோம் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கேட்க அவங்களும் நல்லா சொன்னாடா ஜேக்கி, எப்படியும் நீ தான் இதை ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன், சரி எல்லாருக்கும் ஓகேவா, திருவிழா மட்டும் இல்லை கல்யாணத்துக்கும் இப்போ நம்ம ஒன்று சேர போகிறோம், எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குமேன்னு சொல்லவும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தியாகுக்கு என்ன எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, இவனுக்கு அப்போ கட்டி வச்சுருவாங்களா நம்மள அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ தான் அப்படியே தியாகங்க வந்து பார்த்துட்டு நீ எனக்கு தான் கட்டவா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்கான். தியாகம் வந்து இவனை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஸோ அவர் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலை. எனக்கு ஜேகே மேலே என்ன தான் கோவம் வந்தாலும் அவனுக்கும் ஜேகேனா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்காச்சா அப்படி தான் தியாகும் ஜேகேக்கும் கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு 1 month கிட்ட ஜேகேலாம் லீவே போட்டால் தியாகம் கூட உட்காந்து டெய்லி டைம் தியாங்க போலியே இடுப்பு பிடிச்சி இழுக்கிறது, அப்பப்போ கிஸ் பண்ணுறது, காதை பிடிச்சி கடிக்கிறதுன்னு இருக்கு. தியாகனா அவனை விரட்டுறது, கட்டாங்கோலி எடுத்து அடிக்கிறதுன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஜேகேவை துரத்திட்டு இருப்பான். ஸோ அப்படியே கல்யாண தேதியும் வர, ஸோ அந்த ஊர்லேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ஜாம்னு அவங்க தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் எல்லோரும் வந்து லைக் இந்த குடும்ப கல்யாணமாக நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ தான் அங்கே ஜேகே உட்காந்துருக்க தியாகங்க கூட்டிகிட்டு வராங்க. தியாகம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஜேகேக்கு தாலி கட்டிட்டு பேசாமல் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவனும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்க தியாகம் தான் அப்படியே வந்து அப்படியே உட்கார எல்லாருக்கும் அப்படியே 2 பேரும் வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வந்து அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் அப்புறமேட்டு உட்காந்துட்டு இங்கே ஐயர் தான் மந்திரம்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி மந்திரம் சொல்லிகிட்ருக்க ஜேகே தான் அப்படியே தியாகம் கிட்ட வந்துட்டு ஏன்டா இன்றைக்கி போய் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னோடனே கல்யாணம்னா அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னோடனே ஜேகேவும் அழகாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒருத்தனை கொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, சத்தியமாக சொல்கிறேன் நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா அப்படின்னு தியாகுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அவன் ஒன்றுமே சொல்லலை. தியாகும் ஐயோ இவன் வேறு என்ன பயமுறுத்துறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அங்கே ஜிபின் வரான். அவனும் அப்படியே தியாகிட்ட நின்றுட்டு அப்படி கீழே கொஞ்சிட்டு ஏன்டா எனக்கு கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம், நீ அவசரமாக மாமாவை கல்யாணம் பண்ணுறியா அப்படின்னு டேய் நீ வேறு, இது ஒன்றும் பிளான் போட்டதெல்லாம் கிடையாது, இது எதர்ச்சியாக நீ பக்கத்தில் உட்காந்துருக்கானே இந்த பரதேசி ஈவன் போட்ட பிளான்டா அப்படின்னோடனே அப்போ நீ உன் மாமாவை பிடிக்காமையா கல்யாணம் பண்ணுற அப்படின்னோடனே இல்லை பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் லூஸு, அதான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிகிட்ருக்கா. சரிடா எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து தாலியெலாம் அப்படியே எல்லாருக்கிட்டேயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஐயர்கிட்ட வச்சேன். ஐயர் தான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே ஜேகே கிட்டே கொடுத்து கட்டுங்கோல் அப்படின்னோடனே அவரும் வந்து அப்படியே தியாகம் பார்த்துட்டு கட்டவா அப்படின்னோடனே தியாகம் இதுக்கு தானே எவ்வளோ பாடுபட்ட, என்ன பார்த்து கட்டவான்னு கேட்குற அப்படின்னோடனே எவ்வளோ பாடுபட்டாலும் உனக்கு பிடிக்கணும்ல, ஸோ கட்டவா அப்படின்னோடனே காட்டு அப்படின்னோடனே சரின்னு இப்போ தான் ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே கட்ட எல்லோரும் அச்சதை போடுறாங்க. லைக் ஜேகே அந்த மாதிரி கேட்டது அந்த குட்டி மூமெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக லைக் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து தியாகம் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கையோட ஜேகே வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. ஜேகே தான் ஒரு காரில், அவங்க அப்பா ஜேகே தியாகம் ஒரு காரில், அவங்க அப்பா அம்மா இன்னொரு காரில் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஜேகே தான் பார்க்க தியாகம் அப்படியே ஜேகே ஷோல்டரில் படுத்து அப்படியே தூங்கிட்டுருக்கான். ஜேகேவும் அப்படியே ஒரு கை வச்சு தியாகம் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து காரையும் ஓட்டிகிட்ருக்காங்க. லைக் ஏன் தான் வீடு எவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சனும், பேசாமல் தியாகம் வீட்லேயே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுருக்கலாம்,
நைட்டு ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கும். இவன் என்ன இப்படி தூங்கிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து முடியை ரஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து ஒரு 8 o'clock போல் தான் அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் அப்படியே எல்லாம் இது மேலே போக ஜேகே ரூம் தான் ரெடியெலாம் எதுவும் பண்ணவே இல்லை. அவனுக்கு தான் அவன் தான் ஃபஸ்ட்டு நைட்டு ரெடி கூட பண்ணல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்க. இப்போ தேங்கன்னா அவன் ஒன்றும் உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு கிளாஸில் ஒரு கண்ணாடி கிளாஸில் அதில் வந்து மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேக்கிட்ட கொடுத்துட்டு குடிச்சிட்டு படுத்துடுறா நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு போக எது தூங்குறியா செட்டப் இல்லான்னு எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? செட்டப் இல்லைனாலும் நீ தானே என் செட்டப்பே, ஒன்றை தவிர எதுவும் அழகாக வேணுமா என்ன அப்படின்னோடனே என்னடா எனக்கு தூக்கம் வருது, எவ்வளோ தூரம் டயர்டாக வந்திருக்கும், எதுவும் வேணாம் போ அப்படின்னோடனே எதுவும் வேணாம்மா அட பாவி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தேங்கு, தப்பு 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 அப்படின்றாரு. தப்பு போட்டுக்கோ அப்படின்னோடனே என்னது தப்பு போடவா, போடா பேசாமல் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போக ஜேகே தான் அப்படியே வந்து தேங்க பெட்டில் தள்ளிட்டு அவன் மேலே வந்துட்டே ரொம்ப பாவண்டா நான் 10 நாள் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் 1 மாதம் முடியலடா என்னால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் அடிக்க வர இப்போ தானடா நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1 நைட்டா உன்னோட அந்த லைக் டயர்ட்னஸ்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு நீ கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு நீ என்ன நீ இப்படி பேசுகிறா அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே முடியாதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் தேங்க பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தேங்கண்ணா அங்கே அப்படியே ஜேக்கிவேன் வேணாம் போ அப்படின்னோடனே டே ப்ளீஸ்டா கொஞ்சம்டா ப்ளீஸ்டா ஒரே ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் நீ தூங்கலாண்டா ப்ளீஸ் அப்படின்னோடனே நீ எதுக்கு இப்படி கெஞ்சிரா இதெல்லாம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னே முக்கியமாவா இது தானே முக்கியம் ரொம்ப 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 முக்கியம்டா அப்படின்றாரு. தேங்க ஐயோ என்னம்மா போ அப்படின்னோடனே சரி அவனுக்கு எதுவும் தெரியாதனால இன்றைக்கி கிளாஸு நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னோடனே சொல்லித்தர போறியா எது இதையா அப்படிங்கிறாரு. இதை தாண்டா இது எவ்வளோ முக்கியமான லெசன் தெரியுமா, இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்களே நான் தான் சொல்லித்தரணும், சொல்லித்தர கேளுன்னு சொல்லிவிட்டு அவர் தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நீயும் அப்படியே கிஸ் பண்ணணும் அப்படின்னோடனே தேவன் தான் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு தேவனோட பட்டன் அதாவது அந்த ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டு அப்படியே தேவனோட ட்ரெஸ் அப்படியே தூக்கி போட்டு தேக்கி தான் அங்கன்னு தேவங்க கிஸ் பண்ண தேவனா என்ன கிஸ் தானே பண்ணுறான்னு ஏன் உடம்புல எரியுற மாதிரி அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அவன் கிஸ் பண்ணலங்க ஹிக்கீஸ் வச்சிட்ருக்கான். தேங்க என்னடா பண்ணுற அப்படின்னோடனே ஹிக்கீஸ் அப்படின்றாரு. எதுக்கு அப்படின்னோடனே என் அன்பு காட்டுறதுக்கு அப்படின்னோடனே அன்பு காட்டுறதா எரியுதுடா எனக்கு அப்படின்னோடனே கடிச்சு இழுத்தா எரிய தாண்டா செய்யும் அப்படிங்கிறாரு. கடிச்சு இழுத்தியான்ற மாதிரி வரும் தள்ளி போட முதல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது ஆரம்பித்தா முடிக்காமல் போக மாட்டேன் அந்த ஜேகேன்ற மாதிரி அவன் தான் உட்காந்து தேவன் கூட அன்றைக்கி நைட்டு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பான். ஸோ வந்து ஒரு ரவுண்டுலாம் இல்லை ஒரு 5-6 ரவுண்டு போயிருக்கோம் தேவனுக்கு தான். இங்கே பாரு நீ போய் சொல்லிட்டு என்கிட்ட அப்படின்னோடனே அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறமேட்டு அதை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அன்றைக்கி நைட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். சரி ஓகேடா நான் இதோட இந்த 1 செட்டை முடிஞ்சுக்கிறேன். லைக் நம்மளோட எஃப்எஃப் எதை பார்த்தாலும் வந்து நம்ம அந்த மாதிரி ஹாட் ஸ்டாண்ட் எதுவும் போட்டது கிடையாது. எனக்கு வரும் ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு ஹாட் ஸ்டாண்ட் போடும்போது ஒரு பக்கம் சிரிப்பு வந்துடும். நானே ஆல்ரெடி இந்த எஃப்எஃப் சொல்லும் போது கூட ஏதாவது எனக்கு டக்குன்னு லைக் நான் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே தான் சொல்லுவேன். ஸோ அப்படி யோசித்து திங்க் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு சிரிச்சிடுவேன். ஸோ அதனால் எஃப்எஃப் கொஞ்சம் பிரேக் ஆகி கேட்குது, கொஞ்சம் குறைன்னு கேட்கும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கடா. ஸோ உங்களுக்கு 1 ஷாட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு 1 ஷாட் பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் போட்டு போயிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், லைக் இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், உங்களுக்கு இதில் போனஸ் பார்ட் வேணுமா ஏன் கேட்குறேன்னா கண்டிப்பாக போனஸ் பார்ட்டில் ஹாட் ஸ்டாண்டு போடுறேன். ஏன்னு சொல்லி கேட்குறீங்களா, எனக்கு அப்படியே இதை விட்டுட்டு போக மனதில்லை. லைக் நான் எஃப்எஃப்போட ஃபேன். ஸோ ஹாட் ஸ்டாண்ட் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஸோ ஹாட் ஸ்டாண்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் போட மாட்டேன், கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட வீடியோஸ்
நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் எல்லாேருக்கும் சஜ்ஜஸ் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ 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 லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நம்ம சேனல் பெருகிக்கிட்டே போகும். உங்கள் ஒரு லைக்கால் தான் நம்ம சேனலே பில்ட் ஆகிருக்கு. 76 சப்ஸ்கிரைபர்ஸ் சும்மா கிடையாது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். என்னோடய 76 சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ். ஸோ அதனால் என்னோட இம்பார்ட்டண்டான பர்சன்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த ஒன் ஷாட்டை டெடிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. ஓகேடா, நான் இதோட இந்த இதை கட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் பாய். சராங்கே.